நம்ம பேசிக்காக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்க. எதை பற்றியும் கவலைப்படுறதுனாலையோ, பயப்படுறதுனாலையோ, அல்லது சோகமாக இருக்கிறதுனாலையோ நம்ம பிரச்சனைகள் எப்போதும் மாறப்போவதும் இல்லை. அதுக்கு சொல்யூஷன் கிடைக்க போகிறதும் இல்லை. நீங்கள் அதைய ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், ஒரு மின்னல் மாதிரியோ, ஒரு சில நிமிடங்களில் அதைய விட்டுட்டு உங்கள் வேலைகளை தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய உடல் பாதிக்காது, மனசு பாதிக்காது. இந்த பிரச்சனைகளை உள்ளுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு அதை பற்றி திங்க் பண்ணினீங்கன்னா அதுதான் உங்கள் உடலையும் பாதிக்கும், மனசையும் பாதிக்கும். அப்போ சோகமாக இருக்கிறது, கவலையாக இருக்கிறது, பயமாக இருக்கிறது, அது அந்த நிமிஷம் வரும்போது டக்குன்னு வேறு ஒரு வேலைக்கு போயிடுங்க. வேறு அதிகமாக உங்களை அது டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னா அதை விட்டுட்டு வேறு வேலைக்கு போய் அந்த ஒரு அவுட்டிங்காக இருக்கலாம், வேறு ஒர்க்காக இருக்கலாம், ஒரு சேட்டிங்காக இருக்கலாம், அது வேறு ஃப்ரெண்ட்ஸு கூட ஒரு பார்ட்டியாக இருக்கலாம், அந்த மாதிரி போயிடுங்க. ஈவன் ஒரு டான்ஸ் கூட ஆடலாம், ஒரு பாட்டு கூட பாடலாம். ஸோ இதை பண்ணும்போது அந்த சோகத்துக்கும் பயத்துக்கும் அல்லது ஒரு விதமான டென்ஷனுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் இடம் நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொடுத்தீங்கன்னா அது ஓவராலாக உங்கள் உடலினுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கும். ஸோ எப்போவுமே இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் நினைக்கிறதுனால உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. அது உடலுக்கும் மனதுக்கும் கேடு தான். ஸோ அதை உடனே உங்களுடைய மைண்டை சேஞ்ச் பண்ணி வேறு இதில் கவனம் செலுத்துங்க. ஆட்டோமேட்டிக்காக கொஞ்ச நாளில் இது சேஞ்ச் ஆகிடும். நன்றி, வணக்கம்.